ஹலோ கேமர்ஸ், கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். அது ஒன்றும் இல்லை, சின்ன ஹெல்த் இஷ்யூ தான். இப்போது பரவாயில்ல, ரெக்கவர் ஆகினே இருக்கேன். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஓகே கைஸ். ஓகே கேமர்ஸ், நீங்கள் கேட்கலாம் என்ன இவன் கேமே இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான்னு. ஆனால் அதான் கிடையாது. இன்றைக்கி புது கண்டென்ட்டு என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பிசி கேம்ஸ் விளையாடணும்னு நினச்சிருப்போம். ஆனால் என்கிட்ட அம்மா லேப்டாப் தான் இருக்குது, லோ அண்ட் ஸ்பெக் லேப்டாப் தான் இருக்குது. அதில் என்ன ப்ரோ கேம் விளையாட முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் திமுங்களா என்ன சாவூர்வலமா போற? கொஞ்சம் வேகமாக தான் போயேன். இந்த வண்டி அவ்வளோதான் போகும். ஏன்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டிக்கு என்ன ஸ்பீடா போகுது பார்த்தீங்களா? நம்பர் 5ல் பார்க்க போகிற கேம் புல்லி. இந்த கேம் 2006 ரிலீஸ் ஆன ஒரு PS2 கேம். இப்போ பிசிக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த கேம் ராக்ஸ்டார் ஸ்டுடியோ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ராக்ஸ்டார் கேம்ஸை பற்றி நம்மளுக்கே தெரியும். அவங்களோட GTA ஃப்ரான்ச்சைஸ் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மூவிங் கேம்ஸ்னால் இப்போ அதுதான் ஸ்டீம்லேயும் அதிகமாக சேல் ஆகிற கேமு. இதுவும் ஒரு குட்டி GTA வைப் தான் தரும். சிம்பிளாக சொல்லப்போனால் இது ஒரு சின்ன பசங்களுக்கான GTA கேம்னே சொல்லலாம். நீ வேணா சண்டைக்கு வா வாடா, வந்து வாடா, வந்து வாடா. அது மட்டும் இல்லை, இந்த கேம் வந்து ஸ்டோரி வைஸாகவும் ஃபேண்டாஸ்டிக்கான கேமு. ஸ்கூலில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் தேடி தேடி மிஷினாக வச்சுருப்பாங்க இந்த கேமில். அதை ஃபினிஷ் பண்ணும்போது வக்காலி நாஸ்டாலஜிக் ஃபீல்ஸ் தான். இந்த கேம் பிசி நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. லோ அண்ட் ஸ்பெக் கூட ஒர்க் ஆகும் சூப்பராகவே. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணி நம்பர் 4ல் இருக்கிற கேம் ஒரு கார் ரேஸ் கேம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் தான், NFS மோஸ்ட் வாண்டட். இந்த கேம் 2005 வந்து ஒரு ரேஸ் கேமாக வெளியிடப்பட்டது. இது வந்து பிசிக்கும் இருக்குது அவைலபிளாக. இதை விளாடும்போது பழைய ஞாபகம் தான் வருது. அப்போல்லாம் கேம் சென்டரில் 10 ரூபா கொடுத்து அரை மணி நேரம் விளாடுவோம். நானும் என் ஃப்ரெண்டும் நிறைய நேரம் இதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டோரி வைஸாகவும் இந்த கேம் வந்து மற்ற கேமை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு பரவாயில்ல. மற்ற கேம் ரேஸ் கேமுக்கு குறிப்பிட்ட அளவு எவ்வளோ ஸ்டோரி வேணுமோ அவ்வளோ ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லை, அந்த மாதிரி இருக்கும். மல்டிப்ளேயர்லாம் விளாட்லாம், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு கூட விளாடி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது வந்து ஒரு PS2 கேம் தான். அந்த PS2 கேமுக்கு தேவையான கிராஃபிக்ஸ் வந்து இதில் சூப்பராகவே இருக்கும். இந்த கேம் வந்து NFS சீரீஸ்லேயே ஒரு பெஸ்ட்டு கேம்னு சொல்லலாம். தப்பு இல்லை, பெஸ்ட்டு கேம் தான். ஸோ மறக்காமல் இதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரேஸ் கேம் உங்களுக்கு பிடிக்குன்னா இதான் உங்களுக்கான கேமு. தொடர்ந்து நம்பர் 3ல் இருக்கிற கேம் ரெசிடென்ட் ஈவில் 4. இந்த கேம் 2005 வந்த ஒரு ஹாரர் கேமு. இந்த கேமும் ஒரு PS2 கேம் தான். இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹாரர் ஃப்ரான்ச்சைஸில் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸ் ரெசிடென்ட் ஈவில் வந்து. இதில் வந்து இது வந்து ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் கேம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிடென்ட் ஈவில் ஃப்ரான்ச்சைஸில் வந்த மோஸ்ட்டு அந்த PS2 பொட்டன்ஷியலை ஃபுல்லாக யூஸ் பண்ண ஒரு கேம்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த கேம் இது தான். இது ரெசிடென்ட் ஈவில் 4. இது வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஒரு பெரிய கேமு. மாரி நல்லாவும் இருக்கும் இந்த கேமு. இந்த கேம் யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீங்கள் ஒரு ஹாரர் கேமோட ஃபேனு, ஹாரர் கேம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் நீங்கள் தான் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து நம்பர் 3ல் இருக்கிறதுனால இது நல்லா இருக்காது, ஓரளவு மீடியமான இருக்குமோ நினச்சிக்காதீங்க. இது வந்து நான் லிஸ்ட்டை படி நான் பண்ணலை. அது ஒரு ஜானர் வைஸாக நான் பண்ணியிருக்கேன். அதுக்கும் இது இடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் நீங்கள் செக் அவுட் பண்ணாமலாம் விட்றாதீங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2ல் இருக்கிற கேம் பேட்மேன் ஆர்க்கம் சிட்டி. இந்த கேம் 2013 வந்த ஒரு ஆக்ஷன் சூப்பர் ஹீரோ பேஸ் பண்ண கேமு. அப்புறம் என்னங்க, பேட்மேன், யாருக்கு தான் பேட்மேன் பிடிக்காது? அதுவும் ஆர்க்கம் சீரீஸில் வந்த கேம் ஆஃப் தி இயர் வாங்கின கேம் இது. நீங்கள் ஒரு பேட்மேன் ஃபேனு, சூப்பர் ஹீரோ கேம் பிடிக்குன்னா இந்த கேம் நீங்களாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஒரு ஜெம்னே சொல்லிடலாம் அந்த கேம். கிராஃபிக்ஸ் வைஸாகவும் இது செம்மையான கேமு. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்க்கணும் இந்த கேம். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் கேம் விளையாடணுன்னா ஸ்டோரியிலேருந்து காம்பேட் ஸ்டைல் வரைக்கும் டாப் நாச்சாக இருக்கும் இந்த கேம். சூப்பர் ஹீரோ கேம் மட்டும் பிடிச்சவங்க மட்டும் இல்லை, ஸோ எல்லாருமே கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேண்டிய கேம் தான் இதுவும். செக் அவுட் பண்ணி பாருங்கள், வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி கேம்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அதை ஃபாலோ பண்ணி நம்பர் 1ல் இருக்கிற கேம் அசாசின் கிரீட் 4 பிளாக் ஃப்ளாக். லிட்ரலி நீங்கள் ஒரு அசாசினாகவும் பைரேட்டாகவும் வாழ்வீங்க இந்த கேமில். அதுவும் இந்த கேமோட ப்ரோட்டாகனிஸ்ட் எட்வர்ட் கென்வே வந்து சும்மா ஸ்டைலாக போனி டெயில் வச்சுன்னு கேரக்டராக இருக்கே ஒரு மாதிரி யார் சாமி நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும்.
இந்த கேம் 2011 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். அது மட்டும் இல்லை, அசாசின் கிரீடில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேம். இல்லை தி பெஸ்ட்டு கேம்னே சொல்லிடலாம். ஸ்டோரி ஆர்க்கெலாம் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. உக்கால் எப்போ அந்த அளவு யோசிக்கிறீங்கன்னு தான் தோணும். உங்களுக்கு ஒரு அசாசினாகவும் அதே மாதிரி ஒரு பைரட்டாகவும் ப்ளே பண்ணணுன்னா இல்லை வாழணுன்னா இந்த கேம் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு அசாசின் கிரீட் கேமில் என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ஹிடன் பிளேட்ஸ்லேருந்து ஸ்டோரி வைஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பைரட்டாகவும் இதில் வாழ்வீங்க. இந்த கேம் நம்ம சேனலில் நிறைய வாட்டி லைவ் போட்டிருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நம்ம ஃபுல் ஸ்டோரி ரிவ்யூவே போட்டுடலாம். இந்த கேமுக்கு ஒன்றும் ஹைப்லாம் கொடுக்கல. உண்மையாக இந்த கேம் பார்த்தா PS3 ஜென்ரேஷனில் வந்த கேமு. அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் இல்லைனாலும் இப்போ பார்க்கும்போது நிறையா இப்போ வந்த கேமுக்கே இது ஒரு காம்படிஷனாகவே இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் செக் அவுட் பண்ண வேண்டிய கேம் தான் இதுவும். இல்லை இது ஒரு ஜெம், மறக்காமல் விளையாடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, லோ ஸ்பெக் கேமர் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி புது கண்டென்ட்டும் நல்லா இருக்குன்னா அதுவும் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இன்னும் கொஞ்சம் புது கண்டென்ட்லாம் போடுவேன். ஸோ அப்போது நாளைக்கு பார்க்கலாம்.